நெடுங்கண்டம் இரட்டை கொலையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்துள்ளன. கொலை செய்த 2 சடலங்களை 2 நாட்கள் வீட்டிற்குள் கட்டிலின் அடியில் மறைத்து வைத்து 3வது நாள்தான் புதைக்கப்பட்டுள்ளன. நெடுங்கண்டத்தில் இரட்டை கொலை வழக்கில் குற்றவாளி சஜி காவலர்களின் விசாரணை தொடங்கப்பட்டதோடு தலைமறைவாக இருந்தது வீட்டின் அருகிலுள்ள ஏலத்தோட்டத்தில்தான். மரம் ஏறக்கூடிய இந்த நபர் மரத்தின் மேல் பகுதியில் காவலர்களின் நடவடிக்கைகளை கண்காணித்திருந்ததாகவும் தெரியவந்துள்ளது. கொடூரமாகத்தான் சஜி அம்மாவையும் சகோதரனையும் கொலை செய்தது. சாப்பிடுவதற்கிடையே சஜி சகோதரன் ரெஜியின் தலையில் அடித்துள்ளார். பின்பு துணி உபயோகித்து கழுத்தை நெருக்கியுள்ளான். இதை பார்த்து சத்தம் போட்ட அம்மா மேரிக்குட்டியை கையை ஒடித்த பின்பு மூக்கில் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளது. ஏப்ரல் 4ஆம் தேதி தான் கொலை நடந்துள்ளது. 2 நாட்கள் உடல்களை வீட்டிற்குள் கட்டிலுக்கு அடியில் பாதுகாத்து வைத்த பின்பு 3ஆம் நாள் குழி தோண்டி புதைத்ததாக குற்றவாளி தெரிவித்துள்ளார். நெடுங்கண்டம் பச்சடி பகுதியில் வீட்டின் அருகில் தோட்டத்தில் குழி தோண்டி புதைத்த நிலையில் 2 உடல்களை காவலர்கள் கண்டுபிடித்தனர். இதைத் தொடர்ந்துதான் இந்த நபர் ஓடி தப்பித்தது. காவலர்களை கண்டதோடு இந்த நபர் முன்பே தயார் செய்து வைத்திருந்த பேகுடன் இறங்கி ஓடியுள்ளான். சஜியின் அம்மா மேரிக்குட்டி, சகோதரன் ரெஜி போன்றவர்களை காணவில்லை என்று இந்த நபரின் சகோதரி சினி ஞாயிற்றுக்கிழமை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தார். திங்கட்கிழமை காலை இவர்களின் வீட்டின் அருகில் உள்ள தோட்டத்தில் ஒரு ஆணின் கால் பகுதி மண்ணுக்கடியில் இருந்து வெளியே தெரிந்ததாக பொதுமக்கள் കണ്ടனர். ഉടനടിயாக കാവൽ നിലയത്തിൽ തകവൽ தெரிவிக்கப்பட்டது. മോട്ടീവ് നിലവിലുള്ള മോട്ടീവ് വെച്ചിട്ട് വസ്തുവിനെ സംബന്ധിച്ചൊരു വിഷയമുണ്ട്. പിന്നെ ഇയാളുടെ ബ്രദർ എപ്പോഴും ഇയാളെ ഹരാസ് ചെയ്യുന്നുണ്ട്. അതായത് ഈ അമ്മയുടെ മകനല്ല, ഈ അപ്പൻ്റെ മകനല്ല, വേറെ ഏതോ അപ്പൻ്റെ മകനാണെന്ന ലെവലിൽ ഹരാസ് ചെയ്യാറുണ്ട്. വസ്തുവിനെ സംബന്ധിച്ച് പ്രോബ്ലങ്ങളുണ്ട്. അങ്ങനെ പല വിഷയങ്ങൾ, പിന്നെ കല്യാണം കഴിക്കാൻ അവർ സമ്മതിക്കത്തില്ല, അങ്ങനെ പല പല വിഷയങ്ങളുണ്ട്. അതിൻ്റെ എല്ലാവരും കൾമിനേഷനാണ് ഇതെന്നാണ് അവൻ നിലവിൽ പറഞ്ഞേക്കുന്നത്. മോട്ടീവിനെ സംബന്ധിച്ച് വിശദമായിട്ട് കൂടുതൽ നമ്മൾ അന്വേഷണം നടത്തേണ്ടതുണ്ട്. ന്യൂസ് ബ്യൂറോ, രാജകുമാരി.